படத்தோட ட்ரைலர் என்ஜாய் பண்ணீங்க எல்லாரும்? சூப்பரா? சூப்பர். So can you have a great round of applause once again for the team please? Thank you so much. Thanks for being so sweet. So இந்த படத்தோட ட்ரெய்லர், இந்த படத்துக்கு முன்னாடி நான் பேச ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படத்தை பத்தி சொல்ல வேணாம். ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லரே வந்து இட் வில் ஸ்பீக் ஃபார் இட்ஸ் ஓன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால எடுத்து டேரக்டா நம்ம ட்ரெய்லருக்கு போயிட்டோம். ஸோ படத்தோட டீம் ரொம்ப ரொம்ப பேஷனட்டா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு பெரிய ப்ராசஸ், இந்த ஜேர்னி வந்து ஒரு பெரிய ஒரு ஜேர்னியா இருந்திருக்கு டீமுக்கு. பட் ஒவ்வொரு நாளும் சரி, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸும் சரி, ரொம்ப ப்ராப்பரா ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ணி இந்த படத்தை டெலிவர் பண்ணி இருந்திருக்காங்க. எந்த ஒரு வகையிலுமே இந்த படம் வந்து இந்த படத்தோட கம்பேர் பண்ண அந்த படத்தோட கம்பேர் பண்ணுன்ற ஒரு எண்ணமே கொடுக்காம இது தனியா ஒன் ஆஃப் இட்ஸ் ஓன் கைண்ட்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கணுன்றதுக்கு வேண்டி இந்த படத்துக்காக ரொம்ப ப்ராப்பரா ஒர்க் பண்ணி ரிலீஸ் பண்ண ஒரு உருவாக்குன ஒரு படம். ஸோ அந்த படத்தோட ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் பண்றதுல இங்க இருக்கிற டீம் சார்பாகவும் பிரசன்ட் மீடியா சார்பாகவும் நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே ஐ வுட் லைக் டு வெல்கம் த டீம் ஆஃப் சதுர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு இன்வைட் Jeeva Ravi sir onto the stage please. So 3 Katti, Jeeva, Tick 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 இந்த மாதிரி நிறைய சூப்பரான படங்கள்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ விடாமுயற்சியிலும் ஒரு சூப்பரான ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்க சார். ஸோ ஐ டேக் கிரேட் ப்ளஷர் டு வெல்கம் யூ ஆன் ஸ்டேஜ் சார். அண்ட் அமர் அவர்கள், படத்தின் கதாநாயகன் அமர் அவர்களையும் மேடை கலைக்கிறேன். அண்ட் அஜித், கேன் யூ ஹேவ் அஜித் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். தாமோதரன், actor Surya and Sheeta on stage. இவர்களை தொடர்ந்து படத்துடைய சினிமாட்டோகிராஃபர் ராம் டி சந்திர அவர்களை மேடை கலைக்கிறேன். மியூசிக் டைரக்டர் ஆர்.எஸ். சந்திரசேகரன், ப்ரொடியூசர் மணிகண்டன் அவர்கள், எடிட்டர் கார்த்திக், படத்தின் இயக்குனர் அகஸ்டின் பிரபு, Thank you so much team. So முதலில் பேசுவதற்காக ஜீவா ரவி சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். Can you have Jeeva Ravi sir on the stage please? Give a great round of applause for Jeeva Ravi sir. பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ எவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா பெரிய படம் சின்ன படம் அப்படின்னு இல்லாமல் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள படம் சதுரன். நான் முதல்ல கோயம்புத்தூர் போய் நடிக்கும் போது எனக்கு டைரக்டர் வந்து ஒரு சின்ன ரூம், ஒரு டேபிள், சேர் தான் கொடுத்தாரு. சரின்னு சொல்லிட்டு அதை பண்ணிட்டோம். அடுத்தது வந்து இந்த மாதிரி ஒரு பொட்டிக்குள்ளே நில்லுங்க சார், அது சரியாயிடும். டப்பிங்கில் போய் பார்த்தா அது லிஃப்ட்டு கடலுக்கு அடியில் போகுது. ஸோ இது பிரம்மாண்டம். கோயம்புத்தூரில் கிளஸ்டர் ஸ்டுடியோஸில் சாதாரணமாக எடுத்த படம் தான் நான் நினச்சேன். பட் டப் பண்ணும் போது தான் தெரிஞ்சது இது வேற லெவல் படம். இப்போ ட்ரெய்லரே இப்போ நான் தான் பார்க்குறேன், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு ட்ரெய்லர்? சந்தோஷம். அண்ட் ப்ரொடியூசர் மணிகண்டன் சார், இந்த மாதிரி படங்கள் பண்ண முன் வர்றதுக்கு ப்ரொடியூசர் நம்மளுக்கு தேவை. அதனால் மணிகண்டன் சாருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். மொத்த க்ரூ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். காட் பிளஸ். அண்ட் அமர் லீடில் பண்ணுறாரு. ஸோ ஹீரோயின், நம்ம நண்பர்கள் பசங்க எல்லாமே யங்ஸ்டர்ஸ், பட் நாளைக்கு அவங்க பெரிய பேராக அந்த சினிமாவில் அவங்க இருப்பாங்க கண்டிப்பாக, அது உறுதியாக சொல்கிறேன். அண்ட் மியூசிக் டைரக்டர், ஆர்ட் டைரக்டர், எங்கள் கம்ப்ளீட் க்ரூக்கு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நிறைய பேர் படம் பண்ணிவிட்டு அது எங்கே கொண்டு போய் சேர்க்கறது, அது யார்கிட்ட கொண்டு போகலாம், இங்கே கொண்டு போகலாமா, இந்த தளம் அந்த தளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓடிடி, நெட்ஃப்ளிக்ஸு, அதுக்கப்புறம் ஆஹா அண்ட் அமேசான். பட் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பேர் இருக்குது. அங்கே அந்த படம் போச்சுன்னா டெஃபினட்டாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும், தியேட்டர்ஸ்க்கும் போகும். அது மிஸ்டர் தனஜயன் சார் தான். நல்ல படங்கள் இன்னைக்கு நிறைய படங்கள், நான் நடித்த படங்களே ஒரு 3 படம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு ஒரே நிமிஷத்தில் அதெல்லாம் முடிச்சு நீ ஓடிடிக்கு நிறைய படம் அவர் மூலியமாக போகுது. பட் அதில் கண்டென்ட் இருக்கணும், ப்ராடக்ட் நல்லா இருக்கணும், அதெல்லாம் பார்த்து அவர் ஹெல்ப் பண்ணுறது வந்து இன்னைக்கு சினிமாவில் ஒரு பெரிய பிளெஸிங் சார். தேங்க்யூ தனஜயன் சார் அண்ட் காட் பிளஸ் யூ. அண்ட் ஓகே. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அண்ட் இந்த கோயம்புத்தூர்லேருந்து நிறையா
திறமைகள் வந்துட்டு இருக்கு. பாருங்க லோகேஷ் கனகராஜ். இப்போ அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே வந்து ஈச் ஒன் ஆஃப் தெம் ஒரு யூனிக் நேமா வந்து கோயம்புத்தூர்ல இருந்து வருவாங்க. முதல்ல மதுரையில இருந்து வந்தாங்க. இப்போ கோயம்புத்தூர் நல்ல ஒரு நேம்ல இருக்கு. அண்ட் அந்த விஷயத்துல நான் லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கும் ஹிப்பா பாதி அவர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். நான் அவங்க பக்கத்து ஊர் தான், கோபிஸ்ரீபாளையம். அதனால நம்ம ஊரை பத்தி பேசுறேன்னு நினைச்சுக்கோனா, எல்லாமே தமிழ்நாடுன்றது நம்ம தான். ஸோ உங்க எல்லாருக்கும் நன்றி. அண்ட் இதுல சப்போர்ட் பண்றது வந்து தியேட்டர்ல போய் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம படத்தை நம்ம ப்ரொமோட் பண்ணணும். ஈச் அண்ட் எவ்ரி ஒன் சிட்டிங் இயர் நம்ம படத்தை நீங்க ப்ரொமோட் பண்ண ஆரம்பிங்க, இன்ஸ்டாலையும் சரி ஃபேஸ்புக்லையும் சரி. அண்ட் அகஸ்டின் பத்தி சொல்லணும். வாங்க, இவரு நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஒரு டைரக்டராகவே நடிக்கல நான். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், டைரக்டருக்கு உருவமோ அழகோ தேவையில்லை. அதுக்கு உதாரணம் வந்து ஏஆர் முருகதாஸ் சார் இருக்கார், நிறைய பேர் இருக்காங்க. திறமை மட்டும்தான். அந்த விஷயத்துல அகஸ்டின் சார் சைலண்ட் கில்லர், சைலண்டாவே தான் இருப்பார். என்ன ஷார்ட் பண்ணா நீங்க பண்ணுங்க சார், நான் ஓகே சொல்லு. என்ன சார் எல்லாத்துக்குமே ஓகே சொல்றீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இல்ல நீங்க பண்ணுங்க அப்படின்னாரு. அந்த சாதாரண மனிதன் தான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய பேரா ரிலீஸுக்கு அப்புறம் உங்க எல்லாராலையும் போற்றப்படும் ஒரு பெரிய டைரக்டரா வருவாரு. என்னை பொறுத்த வரைக்கும் சங்கர் சார் படம் பார்த்திருப்பீங்க, பெரிய பிரம்மாண்டம் இருக்கும், நிறைய கேஜிஎஃப் பார்த்திருக்கீங்க. பட் தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு பெரிய டைரக்டர் கூடிய சீக்கிரம் உங்க எல்லாரும் முன்னாடி வந்து நிற்பாரு. அகஸ்டினுக்கு என்னுடைய உங்க சார்பா நான் அவரை வாழ்த்துக்கிறேன். ரொம்ப நேரம் எடுக்க விரும்பல. இந்த எல்லாரையுமே நம்ம பிளஸ் பண்ணதுக்கு நம்மளுக்கு ஒரு கடவுள் சொல்லலாம். ஏன்னா நிறைய படங்கள் வெளியே வரதுக்கு காரணமா இருக்கவங்க நம்மளுக்கு கடவுள் தான். ஏன்னா ஆக்டர்ஸ் வரணும், டெக்னீஷியன்ஸ் வரணும், எல்லாம் வரணும். அந்த விதத்துல தனஜயன் சாரை மேடைக்கு அழைக்கிறதுல நான் பெருமையா நினைக்கிறேன். ப்ளீஸ் சார். We are really happy to have G. Dhananjayan sir on the stage, please. Distributor, founder and director of Bofta Film Institute, co-producer, associate producer, and also he's been a theatrical distributor and digital distributor, and also a wonderful actor. Thank you, sir. Thanks for joining us on the stage. So, அடுத்ததாக, yes, sir. Please, sir. மன்னிக்கணும், என்னோட நண்பர்கள் இங்க வந்திருக்காங்க. டைரக்டர் ஜவஹர் மாறன் படம் சத்யராஜ் வச்சு பண்ணாரு, நிறைய படம் பண்ணாரு. அவரையும் நாங்க வரவேற்கிறோம் குழு சார்பாக. திரு முருகன் அவர் ஷெட்யூல் டைரக்டர், அவரையும் வரவேற்கிறோம். விக்கி மாறன் இப்போ சிவகார்த்திகன் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அவர் எல்லாருமே வந்திருக்காங்க. நம்ம கூப்பிட்டோன்னா ஒரு எது சினிமாவில் முதல்ல எக்ஸ்கியூஸ் சொல்லுவாங்க, சார் ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு போயிட்டு வந்துடுறேன். எதுவுமே இல்லை, வந்து அன்புக்காக உட்காந்துட்டாங்க. அவங்க எல்லாரையும் நான் வெல்கம் பண்றதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார், ரொம்ப அருமையான வார்த்தைகள். அடுத்ததாக படத்தின் கதாநாயகன் அமர் அவர்களை மேடை கலைக்கிறேன். தேங்க்யூ யஷ்வந்த். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஃபார் டு ஆல் த ரிப்போர்ட்டர்ஸ். எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அகஸ்டின் ப்ரோ சொன்னாரு, ப்ரோ நீங்க டீம்ல இருந்து ஃபர்ஸ்டா பேசிக்கோங்க, நீங்க கொஞ்சம் ஃபியர்லெஸ்ஸா பேசுவீங்க அப்படின்னாரு. அது ஆக்சுவலி உண்மைதான், நான் ஃபியர்லெஸ்ஸா பேசுவேன், நிறைய மேடையில ஏறி பேசியிருக்கேன். பட் பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் ஒரு பிரஸ் மீட்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசுறேன். ஸோ டெஃபினெட்லி ஆன் பிஹாஃப் ஆஃப் த டீம் நான் நர்வஸா ஃபீல் பண்றேன். ஓகேங்களா? அண்ட் இது வந்து பல வருஷம் பயணம். ஆக்சுவலி நான் 2011 ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல நடிக்க ஆரம்பிச்சு, ஐ எம் வெரி ஹாப்பி டு சே, ஐ எம் வெரி ப்ரௌட் டு சே, நான் வந்துட்டு சத்தூர்ல டெபியூ ஆயிருக்கேன். அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு முன்னாடி வேற ஃபீச்சர் ஃபிலிம்ல நடிச்சிருக்கேன், அதுல என்னோட சீன்ஸ் வரல. அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கும், நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃப்ரம் ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் சத்தூர் மாதிரி ஒரு படத்துல நான் வந்து டெபியூ ஆகிறேங்கிறது இட்ஸ் அ வெரி ப்ரௌட் மூமெண்ட். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படத்துல நான் ஒரு ஆர்கியாலஜிஸ்டோட கேரக்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த கேரக்டரோட பேர் தமிழ். ஸோ அதுவும் எனக்கு வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பா நிறைய பேர் வந்துட்டு தமிழ் கல்ச்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா யூஎஸ்லேயே நிறைய பேர் வந்துட்டு தமிழ் விளாக்ஸ் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தமிழ் கல்ச்சரை பத்தி தெரியணும், இல்ல நம்மளே வந்துட்டு நம்ம கல்ச்சரை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நிறைய ரியாலிட்டி எடுத்து அதை ஃபிக்ஷனா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இந்த படமா கொடுத்துருக்கோம், இந்த ஃபார்ம் ஆஃப் சயின்ஸ் ஃபிக்ஷன் அட்வென்ச்சர் ஃபிலிம். அண்ட் அகஸ்டின் ப்ரோ வந்துட்டு 2016 என்கிட்ட சொன்னாரு, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒன்னா ஒர்க் பண்ணும்போது, நம்ம ஒரு படம் பண்ணலாம் ப்ரோ, 2017 வந்து நம்ம ஒரு படம் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாரு. அண்ட் ட்ரூ டு ஹிஸ் வேர்ட்ஸ். இப்ப நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, ஆனா சில சூழ்நிலைனால சிச்சுவேஷன்ஸ்னால அவங்களால ஸ்டார்ட் பண்ண முடியாது கரெக்டான டைம்ல. ஆனா அகஸ்டின் ப்ரோ சொன்ன மாதிரியே ஃபோக்கஸ்டா அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணாரு. மணி ப்ரோ உள்ள வந்தாரு, தி ப்ரொடியூசர். அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஒரு பைலட் மாதிரி, ஒரு ட்ரையல் அண்ட் ரன் மாதிரி பண்ணி, நிறைய ட்ரையல் அண்ட் எரர் மூலமா ஒரு பைலட் மாதிரி ஒன்று பண்ணோம். அது சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கு அப்புறம் தென் வி ஸ்டார்டட் திஸ் ஃபுல் ஃபிளெஜ்ட் ஃபீச்சர் ஃபிலிம். அண்ட் அதோட ட்ரெய்லர் தான் நீங்க இப்ப பாத்தீங்க. நிறைய பேர் டேலண்டடான பீப்புள் இந்த க்ரூல இருக்காங்க. ஐ எம் வெரி பிளஸ்ட். இன் மை வெரி ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நிறைய டேலண்டடான டெக்னீஷியன்ஸ், அதாவது இப்போ ராம் டி சந்தர் சினிமாட்டோகிராஃபரா இருக்கட்டும், விவாக்கி கோரியோகிராஃபர், த ஸ்டண்ட்மேன். இதுல ஸ்டண்ட்ஸ் கோரியோகிராஃப் பண்ணவர் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி நேஷனல் MMA சாம்பியன், மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் சாம்பியன்.
நிர்மல் இங்க இருக்காரு. அதுக்கப்புறம் கூட நடிச்சவங்க அஜித் விக்னேஷா இருக்கட்டும், பிகில் படத்துல நீங்க பாத்திருப்பீங்க, ஆசிட் தூக்கி அடிப்பாரு. அண்ட் இப்போ இண்டிவிஜுவலா இப்போ வேற ஒரு படம் பண்ணி முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தாமு, சூர்யா, இந்த மாதிரி நிறைய பேர் இதுல நடிச்சிருக்காங்க. ஆல் வெரி டேலண்டட் பீப்புள், டேலண்டட் எடிட்டர்ஸ், கார்த்திக் செல்வம், கார்த்திக் ராஜா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஆக்டருக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் படத்துல அமையறது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டம் தான். அண்ட் ஐ எம் ஃபீலிங் வெரி பிளஸ்ட். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. ஸோ நான் யூஸ்வலி அமர் அண்ணன் தான் கூப்பிடுவேன். இஸ் பீன் வெரி கைண்ட், வெரி ஸ்வீட் பர்சன். அண்ட் அவங்க கூட சேர்ந்து யூடியூப் சேனல்லையும் சரி, ஷார்ட் ஃபிலிம்ஸும் சரி, ஒர்க் பண்றதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது, லைக் லாங் பேக், 4-5 years பேக். அண்ட் இஸ் பீன் வெரி பேஷனட். ரொம்ப ரொம்ப சூப்பரா அந்த ஆர்ட்டை வந்து அழகா டெலிவர் பண்ணுறதுல எப்பவுமே ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. அண்ட் யூ பீன் லைக் பிக் இன்ஸ்பிரேஷன் ஃபார் லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் இன் கோயம்புத்தூர். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அண்ட் நெக்ஸ்ட் ஐ வுட் லைக் டு கால் மிஸ்டர் அஜித் ஆன் டு ஸ்டேஜ். அஜித் அவர்களை பேச அழைக்கிறேன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க ப்ரெஸ், மீடியா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ இப்போ தான் ட்ரெய்லரும் எல்லாருமே நாங்கள் இப்போ தான் பார்த்தோம். ஸோ முன்னாடி கேட்டுட்டு இருந்தோம் ட்ரெய்லர் எப்போ நான் காட்டுவீங்கன்னு சொல்லிட்டு. அவர் இங்கே தான் வந்து காட்டுவேன்னு சொன்னார். ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதுக்கப்புறம் அதான் நீங்கள் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் படம் அதுக்கு முன்னாடி வரையும் பேசுகிறது நீங்கள் பார்த்து உங்களோட ரிவ்யூஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் இதில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ படத்தோட ப்ரமோஷன், இதோட ரீச் எல்லாமே நீங்கள் பார்த்து சொல்கிறதுல எழுதுறதுல தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ எல்லாருக்குமே. தேங்க்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அடுத்ததாக தாமோதரன் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். சத்தூர் திரைப்படம் ட்ரைலர் வெளியிட்டதால இந்த இடத்துல நிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அகஸ்டின் பிரபுனா, தென் என்டையர் டீம் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. சொன்ன மாதிரி அஜித் ப்ரோ சொன்ன மாதிரி ட்ரைலர் நாங்கள் இப்பதான் பாக்குறோம். முன்னாடி கேட்டிருந்தவங்க தர மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு காமிக்க மாட்டேங்கிறாங்க, சின்ன சின்ன சீன்ஸ் போட்டு காமிக்க மாட்டேங்கிறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், தட்ஸ் வை எனக்கு தேங்க்யூ ஸோ மச். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த கிங் கேரக்டர் அதை நான் தான் பண்ணியிருக்கேன். என்னோட நேம் தாமோதரன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அடுத்ததாக சூர்யா அவர்களை பேச வைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேரு சூர்யா. ஸோ இந்த படத்துல நீங்க ட்ரெய்லர்ல பார்த்துருப்பீங்க, ஒரு மெயின் ரோல் நான் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரெய்லர் ஆக்சுவலாக உண்மையாக சொல்ல போனால் நாங்கள் ரஃப் கட் கூட நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்ல, அவர் காமிச்சதும் கிடையாது. அவர் எப்பவுமே அந்த சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணுறதுல கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக உள்ள ஆள். ஸோ நம்ம என்னதான் கூட ஒர்க் பண்ணுற பீப்புளாக இருந்தாலும் அவர் வந்துட்டு அவர் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த ட்ரெய்லரை காமிப்பாரு. ஸோ அப்படிதான் நாங்கள் இன்னைக்கு இந்த ட்ரெய்லரும் பார்த்தோம். உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷம். அகஸ்டின் ப்ரோ நீங்கள் சொன்ன மாதிரியே காமிக்காம இந்த ட்ரெய்லர் சொல்லிருச்சு படத்தை என்னன்னு. So thanks to everyone and thanks to press and media and friends and Jiva Rai sir, Dhananjayan sir, எல்லாத்துக்குமே கூட நடிச்ச ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்குமே. ஸோ அமர், அஜித், தாமு அண்ட் சந்துரு ப்ரோ வந்துட்டு அவரும் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா இவர மாதிரியே தான். ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து காம்ப்ரமைஸே ஆகாம இருக்கக்கூடிய ஒரு படம் இதுதான். நிறைய ஷார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது, ஒரு இன்னும் கொஞ்சம் பெட்டரா போலாம்னு சொல்லி ரொம்ப மெனக்கடலா நிறைய ஷார்ட்ஸ் இதுல பண்ணியிருக்காரு. நன்றி சந்துரு ப்ரோ அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரிவன். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அடுத்ததாக சினிமாட்டோகிராஃபர் ராம் டி சந்திரன் அவர்கள் மேலே கேட்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து எனக்கு என்னோட லைஃப்ல வந்து ஒரு நல்ல படம். அது எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து அகஸ்டின் ப்ரோ கிடைச்சதுல வந்து என்னால் நிறைய கற்றுக்க முடிஞ்சது. ஸோ நிறைய சிஜி ஷாட்ஸ் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்டைம்லலாம் உட்காந்து பிளான் பண்ணி இந்த நிறைய சீக்வன்ஸ் ஷூட் பண்ணியிருக்கோம். இந்த படம் உண்மையிலே வந்து நிறைய பெரிய குரூ வச்சு பார்த்துருப்பீங்க. பட் எங்களோட ஒரு சின்ன குரூ. ஆனால் இந்த படம் பார்க்கும்போது எங்களோட ஒரு சின்ன குரூவாகவே தெரியாது.
மெயினாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்துக்கு வந்து ரொம்ப மெனக்கெட்டிருக்காரு அகஸ்டின் ப்ரோ. வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்து பார்த்து ஒர்க் பண்ணியிருக்காரு. சிஜி ஷாட்ஸ்லாம் வந்து நிறைய வந்து ஒர்க் பண்ணும்போது சில டைம்ல வந்து நிறைய நாள் வெயிட் பண்ணி அது திருப்பி வந்து ப்ராப்ளம் ஆகி திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்துலாம் நிறைய ஒர்க் பண்ணி ஸோ டே நைட்டு தூங்காம நிறைய கஷ்டப்பட்டு அவர் இது பண்ணியிருக்காரு. ஸோ எங்களுக்கு ஷூட்டிங் கூட பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து பிளான் பண்ணி எங்களுக்கு இப்படிதான் வேணும்னு சொல்லிட்டு ஸோ சிறு குறுகிய இடத்துல கூட நாங்கள் நிறைய ஷார்ட்ஸ் எடுத்திருக்கோம். அது உங்களுக்கு படத்துல எங்க பார்த்தாலும் இது ஒரு சின்ன இடத்துல ஷூட் பண்ண மாதிரிலாம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம். இன்னொன்று நிறைய விஷயங்கள் டெக்னிக்கலா வந்து அகஸ்டின் ப்ரோ கிடைச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு நிறைய நிறைய விஷயம் கத்துக்க முடிஞ்சது. சிஜி சைட்ல இருந்துட்டு லைட்டிங் சைட்ல இருந்துட்டு. ஸோ எனக்கு இது ஒரு நல்ல படம்னு நான் சொல்லிக்கிறத விட நீங்க பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதை கொடுக்கணும். ஸோ இங்க வந்து எல்லாருக்கும் வந்து நன்றி. மெயினாக அகஸ்டின் ப்ரோக்கு எனக்கு இந்த படம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மணிகண்டன் சாருக்கு என்னோட பெரிய நன்றி, எங்க ப்ரொடியூசருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. உங்கள் விஷுவல்ஸ் பண்ணி நீங்களும் ரொம்ப அழகாக பேசினாங்க. அடுத்ததாக மியூசிக் டைரக்டர் ஆதர்ஷ் சந்திரசேகரன் அவர்கள் அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் டிக்னிட்டரிஸ் எவ்ரி ஒன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டேக்கிங் யோர் டைம் அண்ட் கம்மிங் ஹியர். எனக்கு வந்துட்டு இந்த மூவியில் ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப சூப்பர் எக்ஸைட்மெண்ட் அண்ட் ஹாப்பினஸ். இதுக்கு ஐ எம் ஃபீலிங் வெரி லக்கி. ஏன்னா இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. நான் ஐ வாஸ் டூயிங் பேண்ட் ஒர்க், இண்டிபெண்டன்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் அகஸ்டின் அண்ணா தான் வந்துட்டு ஹி வாஸ் புட்டிங் லாட் ஆஃப் எஃபர்ட். வந்து நீ பண்ணு, நல்லாயிருக்கும், சூப்பராக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து பண்ண வச்சாரு. அகஸ்டின் அண்ணா பற்றி சொல்லணும்னா லைக் ஐ திங்க் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு இது இருக்கும் தெரியுங்களா, லைக் when you take a final render, நீங்கள் வந்துட்டு வெர்ஷன் 1, 2, 3 போட்டு பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் நம்ம சுச்சுவேஷனும். நான் வந்துட்டு ஐ வில் ஃபீல் நான் நம்ம பெஸ்ட்டு நம்ம கொடுத்துட்டோம் நம்ம நினைப்போம். ஐ வில் சென்ட் இட் டு ஹிம். அவர் என்ன சொல்லுவார், இல்லை யூ கேன் டூ பெட்டர், யூ கேன் டூ பெட்டர்னு சொல்லி ஹில் மோட்டிவேட். அதில் அப்படியே ஐ லேர்ன்ட் மை செல்ஃப் அண்ட் அதுலேயே முன்னேறினது தான். இந்த படத்தில் வந்து நிறைய க்ரியேட்டிவாக யோசிச்சிருக்கோம், டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம், நல்ல எஃபர்ட்ஸ் போட்டிருக்கோம். மியூசிக்கல் ஆஸ்பெக்டில் நிறைய ஆர்கெஸ்ட்ரல் அண்ட் எத்னிக் ஸ்டைல்ஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். அடுத்ததாக ப்ரொடியூசர் மணிகண்டன் அவர்களை பேச அழைக்கிறேன். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் சீஃப் கெஸ்டாக வந்திருக்க தனஞ்சயன் சார் அவர்களுக்கும் ஆக்டர்ஸ் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் மேடைங்க, ஒரு ப்ரொடியூசரா முதல் மேடை. இந்த ஸ்டேஜுக்கு நான் வர காரணமா இருந்த இறைவனுக்கும் பெற்றோருக்கும் என்னுடன் பிறந்த பிறவா சகோதரருக்கும் நல்ல நண்பர்களுக்கும் எனது நன்றிகள் பல. நெக்ஸ்ட் அகஸ்டின் பிரபு. அகஸ்டின் பிரபு நான் எப்படி மீட் பண்ணா, என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் மூலமா மீட் பண்ணேன். அவரோட நிறைய மீட்டிங்ஸ் நடந்துச்சு. அப்படி நடக்கும்போது அவருடைய விஷன் எப்பவுமே வந்து பிரம்மாண்டமா இருக்கும். அந்த பிரம்மாண்டம் தான் இந்த சதுர். ட்ரெய்லர்ல எப்படி பிரம்மாண்டம் இருக்கோ அதே மாதிரி படம் முழுவதும் பிரம்மாண்டமா இருக்கும். வாழ்த்துக்கள் அகஸ்டின். அது போக இந்த படத்தில் நடிச்ச அமர், சூர்யா, அஜித் மற்றும் எல்லா நடிகர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு மட்டும் நீங்க இனி ஃபியூச்சர் பண்ணப்போற எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்கும். அப்புறம் மியூசிக் ஆதர்ஸ், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தில் பணிபுரிந்த எல்லா டெக்னீஷியன்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக எடிட்டர் கார்த்திக் அவர்களை அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பளித்த அகஸ்டின் சாருக்கும் ப்ரொடியூசர் மணிகண்டனுக்கும் நன்றி. நான் இந்த படத்தில் எடிட் பண்ணுவேன்னு சொல்கிறத விட அகஸ்டின் அவரோட ஐடியாஸ்னே சொல்லலாம்.
ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு எடிட்டிங்கில் எல்லாமே கூட உட்காந்து டைம் அந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணார். ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக பார்த்தாரு. அவரால் நிறையா கற்றுக்க முடிஞ்சுது. நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருப்பார், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். ஏன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 90% சிஜி யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் எடிட்டிங் ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதனால் கூட உட்காந்து இது பண்ணலாம், இப்படி பண்ணலாம், சிஜிக்கு இதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலான்னு ஒவ்வொரு விஷயம் நிறையா கற்றுக் கொடுத்துருக்காரு. நிறையா லேர்ன் பண்ணியிருக்கேன் அவர்கிட்ட இருந்து. படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த படத்தை பற்றி எல்லோரும் நிறையா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அடுத்ததாக கேப்டன் ஆஃப் த ஷிப் நம்மளுடைய டைரக்டர் அகஸ்டின் பிரபு அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்க பத்திரிகையாளர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் வந்திருக்க தனஞ்சயன் சார் அவர்களுக்கும் என்னோட இன்னொரு அப்பா மாதிரி அப்பா ஜீவா ரவி சார். ஏன்னா நிறைய இடத்துல அவர் கூட நான் அதிகமா கான்டாக்ட்ல இல்லை, பட் அமர் மூலமா தான் அவர்கிட்ட பேசுவேன். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பாரு. ஸோ அவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1200 விஎஃப்எக்ஸ் ஷாட் இருக்கு. ஸோ ஒன்னு, அதாவது ஒரு நார்மலா ஒரு சின்ன, ஆக்சுவலி ஒரு சின்ன படம் பார்க்கும்போது ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் மணி பிரதர்கிட்ட கதை சொல்லும்போது 2 கதை சொல்லியிருந்தேன். ஒன்று ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயே நடக்கிற மாதிரி ஒரு கிரைம் த்ரில்லர் மாதிரி சொல்லியிருந்தேன். இன்னொன்று இந்த சதுர் படத்தை தான் சொல்லியிருந்தேன். சரி, எனக்கு கொஞ்சம் நர்வஸ், தப்படுத்துக்க வேண்டாம். ஸோ சதுர் படம் சொல்லியிருந்தேன். அப்போ அவர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த பட்ஜெட் எல்லாம் இது பண்ண முடியாது, ஸோ இது வேண்டாம், அந்த அப்பார்ட்மெண்ட்ல நடக்கிற அந்த ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கு, கொஞ்சம் ஈஸியா இருக்கு, அதை பண்ணலாம் அப்படின்னு. நான் என்ன சொன்னேன், இல்லை இதை பண்ணலாம், இப்போ அப்பார்ட்மெண்ட் ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கு, கண்டென்ட் நல்லா இருக்கு, இதுவும் கண்டென்ட் நல்லா இருக்கு. பட் என்னதான் கண்டென்ட் இருந்தாலும் தியேட்டருக்கு வரணும்னு நினைக்கிறோம். தியேட்டருக்கு வரும்போது ஆடியன்ஸ் கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு ஒரு கான்வர்சேஷன்ல கூட பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, சின்ன படமா இருக்கும்போது அதை போன்ல பாத்துக்கலாம், இல்ல தமிழரசுல அவனே சொல்றான் தமிழரசுல பாத்துக்கலாம், நம்ம வர்றது வீக்லி ஒரு டைம் தியேட்டருக்கு, அதை ஒரு கமர்ஷியலாவோ என்டர்டைன்மெண்டா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. கண்டென்ட் இருக்கிற சமயத்துல அட் சேம் டைம் கொஞ்சம் விஷுவலா சம்திங் புதுசா ஏதாவது ஆடியன்ஸ் எதிர்பார்க்கறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ், எதுவும் யாரும் தப்பா இருக்க வேண்டாம். ஸோ அதுதான் அவர்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி பண்ணலாம், நம்ம தியேட்டருக்கு வர வைக்கணும்னு நினைச்சா மட்டும் பத்தாது, ஏதாவது சம்திங் டிஃப்ரெண்டாகவும் பிரம்மாண்டமா ஏதாவது பண்ணலாம். ஆனா பட்ஜெட்ல ஒரு பட்ஜெட் சொல்லியிருந்தேன், அவர் நல்ல பட்ஜெட் கொடுத்தாரு. பட் இருந்தாலும் நம்ம நினைச்சதை அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பைலட் மாதிரி எடுத்தேன். அந்த பைலட் எடுத்து அவர்கிட்ட காட்டும்போது அவர் கான்பிடென்ட் ஆயிட்டார். ஏன்னா நிறைய பேர் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண, அதெல்லாம் முடியாது, அவன் பாட்டுக்கு வேர்ல்டு வார்னு சொல்றான், ஆள் கடலுக்குள்ள போறேன்றான், பிளைட் சென்டர்னு சொல்றான், பிளைட் காணாம போகுது சொல்றான், ஒரு அபாண்டன் ஹவுஸ்க்குள்ள ஸ்டண்ட்னு சொல்றான், இதெல்லாம் யாரும் பண்ண முடியும் அப்படின்னு எல்லாரும் அவர்கிட்ட சொல்லும் போது அவரும் லைட்டா டவுட் ஆனாலும் இந்த பைலட்டை பார்த்ததுக்கு அப்புறம் அவரு ரொம்ப நம்ப ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் நான் எடுக்கிற மேக்கிங் எல்லாம் பார்க்கும்போது அவரும் மேலிக்கெல்லாம் பார்த்தாரு, இவன் உண்மையாவே இது எடுக்கிறேன், கரெக்டா வருமா, ஏதோ உட்காந்து காருக்குள்ள ஏதோ பண்ணிட்டு இருக்கானுங்க, இவன் ஏதோ பெரிய ஃபேக்டரின்றான், அந்த ஃபேக்டரிக்குள்ள எப்படின்றான் அப்படின்றான், ஒண்ணுமே இதை கூப்பிட்டு கேட்டாரு, என்னங்க நிறைய ஒரு விதமான சொல்றீங்க, ஃபேக்டரிக்குள்ள ஸ்டண்ட், ஒரு அபாண்டன், இது அதுவும் கார் சேசிங் ரோட்லயே பண்ண முடியாது, நீங்க ஒரு ஃபேக்டரிக்குள்ள பண்ணுன்றீங்க, எப்படி? இல்ல சார் சிஜி தான், பட் உங்களுக்கு விஷுவலா பார்க்கும்போது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட அவுட்டு காட்டும் போது தான் நம்பினேன். நிறைய பேர் அவர்கிட்ட அதை சொல்லுவாங்க. அப்பார்ட் ஃப்ரம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல பிளஸ் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட 1250 விஎஃப்எக்ஸ் ஷாட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு அபாண்டன் ஹவுஸ், ஒரு ஃபேக்டரிக்குள்ள ஒரு கார் சேசிங் இருக்கு. கண்டிப்பா அது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா அதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கடலுக்கு நடுவுல ஒரு விஷயம் எடுக்கணும், அதுக்கு நாங்க ப்ராக்டிக்கலா போனோம், அது எங்களால பண்ண முடியல. ஸோ அதனால ஃபுல் ஓஷன்ஸ் எல்லாத்தையும் சிஜியா பண்ணி அதுல ஒரு செக்டார் மாதிரி டிசைன் பண்ணி, இப்ப நீங்க இதுல ட்ரெய்லர்ல பார்த்திருப்பீங்க மரியானா ட்ரென்ச், அது எல்லாமே ஃபுல் சிஜில பண்ணி, ஸோ அதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த படத்துல 2 கார் சேஸ் இருக்கு, கண்டிப்பா நீங்க எல்லாரும் ரசிக்கிற மாதிரி இருக்கும். அது போக ஒரு ஃபிளைட் கிராஷ் அந்த மாதிரி ஒரு சீன் முதல் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய விஷயம் புதுசா ட்ரை பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் இந்த படத்துல ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் வருது, 50, அதாவது 12 மினிட்ஸ் வருது. இந்த 12 மினிட்ஸும் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க பண்ணிருக்கோம். ஆக்சுவலி என்னன்னா பாகுபலி மாதிரிலாம் நம்மளால பண்ண முடியாது, பட் இருந்தாலும் ஒரு சின்ன டச் கொடுப்போம். தியேட்டர்ல ஆடியன்ஸ் வர்றாங்க, அவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி அதெல்லாம் கொடுக்கணும், ஒவ்வொரு சீனையும் நம்ம பார்த்து பண்ணோம், அதுக்கப்புறம் அவங்க மார்க் போட்டுக்கிட்டோம். ஸோ ட்ரை பண்ணலாம் சொல்லி ஒரு சின்னதா ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் ஒரு 10 to 12 மினிட்ஸ் இருக்கு.
அது கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். நாங்க முடிஞ்ச அளவு நல்லா ட்ரை பண்ணிருக்கோம். வித்தியாசமா நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம் விஎஃப்எக்ஸ்ல. ஸோ நீங்க பார்த்துட்டு உங்க சப்போர்ட் சொல்லணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் சந்துரு, ஏன்னா விஎஃப்எக்ஸ் என்னதான் பண்ணாலும் சினிமோட்டோகிராஃபரோட ஒத்துழைப்பு கண்டிப்பா வேணும். ஏன்னா லைட்டிங்ல இருந்து ஷேடோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் ஒரு கேமராமேனும் ஒரு விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்டும் சேர்ந்தாதான் அது கரெக்டா வந்து ஒரு அவுட்புட் வரும். அதுக்கு வந்து மிஸ்டர் சந்துரு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு. ஈகோ இல்லாத மனுஷன். ஏன்னா நிறைய ஷாட் நானே வந்து கேமரா நோண்டிட்டு இப்படி எல்லாம் வைப்பேன், வேற கேமரா வந்தா கையை வெட்டிடுவாங்க. பட் அவர் வந்து அப்படிலாம் பண்ண மாட்டாரு. என்ன வேணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ஒன்னும் பொறுமையா இருந்து என்னோட விஷயம் என்னன்னு பொறுமையா கேட்டு அதுபடி எனக்கு ஏற்ற மாதிரி எடுத்து கொடுப்பாரு. அது போல அவரும் நிறைய விஷயம் ஷார்ட்ஸ் எல்லாம் நல்லா அழகா எடுத்து கொடுப்பாரு. ஏன்னா நீங்க பார்க்கும்போது நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். விஎஃப்எக்ஸோட சினிமோட்டோகிராஃபில நிறைய இடத்துல ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த கிரெடிட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மிஸ்டர் சந்திரவே தான் போய் சேரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் சந்திரசேகர், ஆகஸ்ட் வந்து இந்த படத்துல மியூசிக் உண்மையாவே ரொம்ப நல்லா பண்ணிருக்க. அப்படி நீங்க பார்க்கும்போது அதை கண்டிப்பா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்பீங்க. ஏன்னா நான் கேட்கறது எல்லாமே ரொம்ப ஹை லெவல்ல கேட்பேன், ஆனா கொடுக்கறது மட்டும் தான் கொடுப்பேன். பட் இருந்தாலும் அவன் அதுக்கெல்லாம் இது பண்ணாம நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேனோ என்னோட எக்ஸ்பெக்டேஷனை தெரிஞ்சு நான் நிறைய டைம் மாத்திக்கிட்டே இருப்பேன். எனக்கு இது பிடிக்கல, டியூன் பிடிக்கலன்னு சொல்லுவேன். ஆனா ஒவ்வொரு டைம் பொறுமையா இருந்து நான் எவ்வளவு கரெக்ஷன் சொன்னாலும் அவ்வளவு கரெக்ஷனே கேட்பான். அவங்ககிட்ட இது வரைக்கும் நான் ஒரு 2 இயர்ஸ்ல எவ்வளவோ கரெக்ஷன் சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் இருந்து பொறுமையா இந்த படத்துக்கு நல்ல மியூசிக் கொடுத்த மிஸ்டர் ஆகஸ்ட் சந்திரசேகருக்கு இந்த நேரத்துல நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தபடி இந்த படம் உருவாகிறதுக்கு சத்துர் உருவாக முதல் முக்கிய காரணம் என்னோட ப்ரொடியூசர் ராம்சந்திரன், மிஸ்டர் ராம் மணிகண்டன். அவருக்கு இந்த நேரத்துல என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கடுத்து இந்த படம் உருவாக ரொம்ப முக்கிய காரணம் என்னோட பிரதர்னே சொல்லலாம், அமர் ரமேஷ். அவர் தான், அவரால் தான் இன்னும் இந்த படம் ஒரு படி மேல வந்துச்சு. பிளஸ் என்னோட கூட இருந்த ஆர்டிஸ்ட் அஜித்தும் சும்மா சொன்னாங்க, ஹி இஸ் அ வைப்ரண்ட் பர்சன். எப்பயுமே துருன்னு அந்த ஷூட்டிங்ல என்னன்னாலும் எப்படி சொல்றது, அவனோட பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து A to Z நல்லா பண்ணிருப்பான், நல்லா ஹெல்ப் பண்ணிருக்கான். அதுக்கடுத்து தாமோதரன், சாரி எனக்கு அந்த பேர் வந்து டக்குனு வர மாட்டேங்குது, ரெகுலரா கூப்பிடுறதுனால. தாமோதரன் வந்து கிங் போர்ஷன் பண்ணிருக்கேன். அப்படி ஃபர்ஸ்ட் அவரை பார்க்கும்போது நான் கிங் பண்ணுவாரா அப்படின்னு ஒரு டவுட்ல தான் இருந்தேன். ஃபர்ஸ்ட் நான் பார்த்துட்டு வர சொல்லிட்டு இல்ல நீங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி நான் முடிவு பண்ணேன். பட் அந்த பையன் இருந்து இல்ல எப்படி நான் வரணும்னு சொல்லி கேட்டான். நான் சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் பாடி எல்லாம் பில்ட் பண்ணி ஹேர் எல்லாம் நல்லா விட்டு நீ வரணும் அப்படின்னு. நான் என்ன கேட்டனோ அதே மாதிரி கெட்டப்ப இன்ன வரைக்கும் அவன் வச்சிட்டு இருக்கான். அதுக்காக அவ்வளவு தூரம் இது மெனக்கெட்டு இருக்கான். தென் செகண்ட் மெனக்கெட்டு இருக்காரு பிரதர். அண்ட் தென் சூர்யா ப்ரோ வந்து இந்த படத்துல வந்து ஒரு சின்ன ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் ஒரு மாதிரி தான் அவரும் பண்ணியிருக்காரு. அவரும் ஒரு நல்ல பர்சன், ஆக்டிங் வைஸ் ரொம்பவே நல்லா பண்ணிருக்காரு. அவரும் இந்த படம் வர்றதுக்கு ஒரு இது. ஸோ அவருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எடிட்டர் மிஸ்டர் கார்த்திக் வந்து என்னன்னா எடிட்டிங் டேபிள்ல நான் என்ன சொன்னாலும் அதை விடாம ஃபாலோ பண்ணி நான் ஒவ்வொரு நாளும் நான் ஒரு எடிட்டிங் சொல்லிட்டு போனாலும் நீங்க போயிட்டு வாங்க, நீங்க கேட்கிற மாதிரி நான் ஒண்ணு பண்ணி வைக்கிறேன். நான் போகும்போது நான் எதிர்பார்த்தத விட 2 மடங்கு நல்லாவே பண்ணிருப்பாரு. நீங்க பார்த்த ட்ரெய்லர் கட்ஸ் எல்லாமே அவர் தான் பண்ணது. அவர் வந்து ரொம்ப மெனக்கடாம சிம்பிளா நீட்டா புரியுற மாதிரி இருக்கணும். அதனால எடிட்டிங் பேட்டர்னே அவர் ஒரு வித்தியாசமா பண்ணிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, உண்மையாவே எடிட்டிங் எல்லாமே அவரோட இதுதான், அவர் தான் ஃபுல்லா பண்ணது. அதுக்கு அடுத்தபடியா இஷிதாஷா, அவங்க ஒரு சாங் பண்ணிருக்காங்க இந்த படத்துல. அவங்களும் பெட்டராகவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கடுத்து ஜீவா ரவி சார் வந்து சொன்னாரு, அவங்க வரும்போது என்னை உண்மையாவே ட்ரஸ்ட் பண்ணல. நான் ஸ்கிரிப்ட் சொல்லி என்னன்னா நான் எடுக்கிற விதம், ஏன்னா அவர் வரும்போது விஎஃப்எக்ஸ் எல்லாம் சொல்ற கரெக்டா வந்துருமா அப்படின்னு ஒரு சந்தேகத்துல தான் இருந்தாரு. ஆனா இப்ப அவர் கண்டிப்பா நம்புறாருன்னு நினைக்கிறேன். ஆனா அவர் மாதிரி ஓப்பனா பர்சனலா என்னோட குட் பேஜஸ்ல இருக்கிற ஒரு பர்சன். அதிகமா பேசுறதுனாலும் அமர்னாலும் அவருக்கு தெரியாம அதிகமா டிஸ்கஷன் பண்ணுவோம். அது அமருக்கே தெரியும் நல்லா. ஸோ மிஸ்டர் தனஞ்சயன் சார் வந்ததுக்கு மிக்க நன்றி. ஓகே, இதோட நான் போதும்னு நினைக்கிறேன். பிளஸ் சின்னதா ஒரு சில சொல்லிக்கிறேன். ஃபிலிம்ல ரொம்ப கஷ்டப்பட்டு விஎஃப்எக்ஸ் இல்லை எல்லாரும் பண்ணுவாங்க கஷ்டப்பட்டு. பட் எங்களோட டீமை வச்சு நாங்க ரொம்ப பார்த்து பண்ணிருக்கோம். ஆடியன்ஸ் எல்லாருமே, நீங்க எல்லாருமே பார்க்கணும், ஒவ்வொரு சீன்ஸையும் ரசிக்கணும், புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும், வித்தியாசமா ஸ்கிரீன் பிளே இந்த மாதிரிலாம் சொல்லணும்னு ஆசையில ஒரு புது ப்ராடக்ட் நாங்க ரெடி பண்ணிருக்கோம். இந்த படத்துக்கு கண்டிப்பா நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். நீங்க சப்போர்ட் பண்ணாதான் கண்டிப்பா நாங்க எல்லாம் மேல வர முடியும். ஸோ நீங்க எல்லாருமே இந்த படத்தை பத்தி
உங்களோட நல்ல ஒப்பீனியன் சொல்லி இந்த படம் ஒரு பெரிய சக்சஸ் ஆகணும். ஏன்னா எல்லாரும் உழைச்சிருக்காங்க, பட் அட் சேம் டைம் நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை நல்ல விதமா கொண்டு வரணும். என்னால முடிஞ்ச அளவு நான் என்னோட எஃபோர்ட் போட்டிருக்கேன். கண்டிப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ. ரொம்ப அழகான வார்த்தைகள் சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக ஸ்டன் டீம் நவீன நாராயணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். சார் நிர்மல நாரன். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ சதுர், முதலாவது நான் அகஸ்டின் பிரபு அவங்களுக்கு என்னோட தேங்க்ஸையும் அவரோட வாழ்த்துலையும் சொல்லிக்கிறேன். ஸோ அமர் எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும், சின்ன வயசுலேருந்து. ஸோ என்னுடைய ஃப்ரெண்ட். ஸோ சின்ன வயசுலேருந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ், அதுக்கு ஸ்டன் கோரியோ நான் பண்ணுறது, ப்ளஸ் சின்ன சின்ன ரோல்ஸ், ஆக்டிங், ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்போம். ஸோ ஹி ஹாஸ் லாட் ஆஃப் கிரேட் விஷன்ஸ். நான் எப்போ ஹீரோ ஆயிடுவான், எப்போ பெரிய இடத்த ரீச் பண்ணிடுவான்னு நினைச்சேன். ஸோ இட்ஸ் நாட் டூ லேட், இட்ஸ் அ குட் பிகினிங். ட்ரெய்லர் நீங்க பார்த்துப்பீங்க, பிரம்மாண்டமா இருக்கு ஆக்சுவலி. ஸோ அதுக்கு கிரெடிட் அஃப்கோர்ஸ் டைரக்டர் தான் சேரும். நார்மலா ஷூட்டிங்ல பார்க்குற விஷயத்துக்கும் அந்த எடிட்டிங் தென் விஎஃப்எக்ஸ் எல்லாம் போய் அது ரொம்ப பயங்கரமா இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கு. கோயம்புத்தூர்ல இருந்து இப்படி ஒரு படம் அது இவ்வளவு பிரம்மாண்டமா பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு. ஸோ இங்க இருக்கிற எல்லா டெக்னீஷியன், அஃப்கோர்ஸ் நானும் ஸ்டன் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் இது மேக்சிமம் இருக்கக்கூடிய அநேகருக்கு, பெரும்பான்மையானருக்கு இது ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ வந்து எல்லாருக்கும் நன்றி, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ படத்தோட விஎஃப்எக்ஸ் டீமுக்கும் இந்த நேரத்தில் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம இறுதியாக நம்மளுடைய ஜி தனஞ்சயன் சார், ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர், ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் ஆஃப் போஃப்டா ஃபிலிம் இன்ஸ்டிடியூட், கோ-ப்ரொடியூசர், அசோசியேட் ப்ரொடியூசர், தியேட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் டிஜிட்டல் டிஸ்ட்ரிபியூட்டர், அண்ட் ஆல்சோ வண்டர்ஃபுல் ஆக்டர். லைக் டு வெல்கம். தேங்க்யூ. ரொம்ப பெருசா பேசுறீங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நிகழ்வுல கலந்துக்கிறதுக்கு. ஜிஆர்ஐ சார், சந்தோஷம். நீங்க ரொம்ப பில்டப் பண்ணிட்டீங்க. ரொம்ப அவ்வளவு நேரம் இல்ல, பட் டெஃபினட்டா சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி நம்மள ரிசீவ் பண்ணும்போது. ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த ஃபங்க்ஷன் இன்னைக்கு 5 மணிக்கு தங்கலான் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகுதுன்னு பயங்கர டென்ஷன் போயிட்டு இருக்கும்போது நான் இல்லப்பா விட்டுரு அப்படின்னு அமர் கிட்ட சொல்லிட்டே இருந்தேன். அமர் தொடர்ந்து மெசேஜ் பண்ணிட்டே இருந்தாரு, சார் நீங்க ட்ரெய்லர் ஆபீஸ்ல பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா விழால கலந்துங்க அப்படின்னாரு. இல்ல எனக்கு 5 மணிக்கு ஒரு ஈவெண்ட் இருக்கு, 6 மணிக்கு ஒண்ணு இருக்கு, ரொம்ப ஹெக்டிக்கா இருக்கு, நான் வரது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். அப்புறம் அவருடைய இந்த பெர்சிஸ்டன்ஸ்ல நான் என்ன சொன்னேன், சரி ஒரு ட்ரெய்லர் நீங்க விமியலுக்கு அனுப்புங்க, நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னேன். பார்த்துட்டு ஒருவேளை முடிஞ்சா நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு. பிலீவ் மீ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாம் பாத்தீங்கல்ல, நான் லேப்டாப்ல ஓபன் பண்ணி அந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே நான் அசந்துட்டேன். என்னடா இது ஏதோ ஒரு சின்ன படம், ஏதோ ஒரு இது பண்றாங்கன்னு நினைச்சா இவ்வளவு மேஜிக்கலா நிறைய விஷயங்கள், ஹிஸ்டாரிக்கல் விஷயங்கள், கான்டெம்பரரி விஷயங்கள், இப்படி பல விஷயங்களை ஒருங்கிணைச்சு ஒரு அருமையான ஒரு ட்ரெய்லரை, ஒரு பட்ஜெட் கன்ஸ்டன்ஸ் இருக்கிற படம். ஏன்னா புது ஆர்டிஸ்ட் வச்சு ஒரு படம் பண்ணும்போது, புது இயக்குனர், புது ஆர்டிஸ்ட் வரும்போது மணிகண்டன் சார் உண்மையிலே உங்களை வாழ்த்தணும். இவ்வளவு பெரிய நம்பிக்கை வச்சு ஒரு படம் எடுக்கிறது, ஒரு புது டீமை வச்சு இவ்வளவு பெரிய பட்ஜெட் நீங்க எடுக்கிறீங்கன்னா, இந்த வருஷம் 2023 வந்த படங்களை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அம்பிஷியஸான ஒரு படமா பல பேராலும் பாராட்டப்பட்டு விகடனால் அவார்டு கொடுக்கப்பட்ட படம்னா அது யாத்திசை. அந்த மாதிரி ஒரு யாத்திசை மாதிரி இந்த படமும் 2024க்கு ஒரு சிறந்த படக்குழு, புது படக்குழுவா சதுர் படக்குழு வரும்ன்றது நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த அளவு அருமையான விஷுவல்ஸ், அருமையான ஒரு மேக்கிங். அந்த ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் 12 நிமிஷத்துல கொஞ்சம் 20 நிமிஷம் பண்ண முடியுமா அகஸ்டின் பிரபு? பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். தெரியல அதுல கதையில ஸ்கோப் இருக்கான்னு தெரியல, பட் ஆனா இன்னும் கொஞ்சம் லெங்க் பண்ணீங்கன்னா அந்த ஹிஸ்டாரிக்கல் போர்ஷனே ஒரு யூஎஸ்பியா, அதாவது யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் ஆஃப் யுவர் பிலிமா மாறலாம். அது மூலமா அவங்க படத்துக்கு வேல்யூ இன்னும் அதிகமா கூடலாம். எல்லாமே எங்க ஆக்டர்ஸ் பாத்தீங்கன்னா அமர் ரமேஷ், அஜித் விக்னேஷ், தாமோதரன் எல்லாருமே பார்க்கும்போதே சந்தோஷமா இருக்கு. ஜிஆர்ஐ சாருடைய அந்த ரோல் அவரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி அந்த மாதிரி வரணும்னு நினைச்சேன். ஜிஆர்ஐ சார் மாதிரி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் நிறைய படம் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு ஸ்கோப்பே கிடைக்கல. ஏன்னா நம்ம பாட்டு படங்கள்ல பிஸியா இருந்துட்டோம், நிறைய பிரச்சனைகள். ஒரு படத்தை ரிலீஸ் பண்றதுக்குள்ள நம்மளுக்கு ஒரு வழி ஆயிடும். அந்த படம் டிஸ்ட்ரிபியூஷன், மார்க்கெட்டிங், ப்ரமோஷன் இதுலயே பிஸியா இருக்கும்போது ஆக்டிங் அப்படின்றது ஒரு பெரிய டெடிகேஷன். போய் உட்கார்ந்தா ஃபுல் டே அங்க உட்கார வச்சிருவாங்க, ஒரு நாள் ஃபுல்லா 2 ஷாட் தான் எடுப்பாங்க. நம்ம அவ்வளவு பிஸியான ஷெட்யூல்ல போய் ஆக்டிங் பண்ண முடியாதுன்னு நினைச்சு நான் ஒதுங்கிட்டேன் அதுல இருந்து.
அதனால நிறைய படம் என்ன கூப்பிட்டுனாலும் நான் நடிக்கவே போக முடியல. ஆனா எனக்கு ஜீவரா சார் அப்படி ஒரு கார்பரேட் சைட்ல ரொம்ப அழகா எல்லா படத்துலயுமே வந்து ரொம்ப அழகா பண்ணாரு. அவர் பார்க்கும்போதே சந்தோஷமா இருந்தது. சரி நம்ம நடிக்க நினைச்சோம் முடியல, அவர் நல்லா பண்றாரு அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கலாம். அண்ட் மணிகண்டன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் அகஸ்டின் பிரபு உங்களுடைய இந்த புது முயற்சி ரொம்ப புதுமையா இருக்கு. கண்டிப்பா மக்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆனா என்னுடைய ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் உங்களுக்கு என்னன்னா, திடீர்னு ஒரு பிரஸ் மீட் வச்சுட்டு ஒரு பிரஸ்ல வந்து ஒரு ட்ரெய்லர் மட்டும் போட்டுட்டு நீங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா அந்த அளவு நம்மளால எதிர்பார்ப்பை உருவாக்க முடியாது. இன்னும் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. இந்த படத்தை ஊடக நண்பர்கள் நம்மளுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணாலும் இன்னும் மக்கள் மத்தியில கொண்டு செல்றதுக்கு டைம் இருக்கு. அதை நீங்க ஒரு 30 to 60 days 30 to 60 நாட்கள் நிறைய மெனக்கிடணும். இந்த படத்தினுடைய கான்செப்டை மக்கள் மத்தியில கொண்டு செல்லணும். மக்கள் இந்த மாதிரி ஒரு படத்தை திரையில வந்து பார்க்கறதுக்கு ரெடி ஆகணும். நீங்க எதுவுமே ரெடி ஆகாம படத்தை வெளியிட்டீங்கன்னா அதான் நடந்துட்டு இருக்கு நிறைய சிறு பட்ஜெட் படங்களுக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான சிறு பட்ஜெட் படங்கள் வந்து மக்கள் திரையரங்குக்கு வராம அவங்க வந்து பெரிய படமா நான் திரையரங்குல பாக்குறேன். அதாவது ஒரு லைன் பெரிய படம்னா பெரிய ஸ்கிரீன்ல பாக்குற, சிறிய படம்னா சிறிய ஸ்கிரீன்ல பாக்குற, அதாவது லேப்டாப் இல்ல மொபைல்ல பாக்குறன்ற ஒரு மனநிலை, ஆறு டிவியில பாத்துக்கிறன்ற ஒரு மனநிலை ஆடியன்ஸ் மத்தியில நிறைய வந்துருச்சு. அது வந்து எந்த அளவு பாதிக்குதுன்னா, ஒரு காலகட்டத்துல சிறு பட்ஜெட் படங்களுக்கு நான் கிட்டத்தட்ட 20 வருஷமா இப்ப சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கேன் ப்ரொடக்ஷன்ல. நான் வந்து சிறு பட்ஜெட் படங்களே 5 கோடியிலிருந்து 20 கோடி ஷேர் பண்ணதெல்லாம் பார்த்திருக்கேன். இப்ப எந்த அளவு மோசமான ஒரு நிலைமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறு பட்ஜெட் படங்களுக்கு 10 லட்சத்திலிருந்து 50 லட்சம் கிடைச்சா பெரிய வெற்றின்ற மாதிரி ஆயிடுச்சு. சில படங்கள் தான் 1 கோடி ரூபாய் ஷேர் அப்படின்னு அவ்வளவு தொலைவு வந்து டோட்டலா டிக்ளைன் ஆயிருக்கு. ஏன்னா திரையரங்கு ஆடியன்ஸ் வந்து சிறு பட்ஜெட் படங்களுக்கு வரமாட்டேன்றாங்க. அவங்களை வர வைக்கணும் அப்படின்னா இந்த கிராண்ட் விஷுவலோட நீங்க கிராண்டான மார்க்கெட்டிங் பிளான் பண்ணி ஆகணும். மக்கள் மத்தியில இது ஏன் இந்த படத்தை திரையரங்களை பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பையும் அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு ஆர்வத்தையும் உருவாக்குனாதான் திரையரங்கு மக்கள் வருவாங்க. அதை நீங்க பண்ணீங்கன்னு எதிர்பார்க்கிற மணிகண்டன். என் சைட்ல இருந்து ரவி சார் சொன்ன மாதிரி நிறைய படங்களுக்கு என்னால முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டா ஓடிடியில் அந்த படங்களை கொண்டு வந்துட்டு இருக்கேன். இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு நொடி அப்படின்ற படம் மிக பிரமாதமா பெரிய லெவல்ல ரீச் ஆச்சு. இன்ஃபேக்ட் வந்து ஓடிடியில ட்ரெண்டிங்லேயே ஒரு 3 வாரம் இருந்து பெரிய லெவல்ல ஒரு வருமானத்தை கொண்டு வந்து கொடுத்தது. இப்போ ஹிட்லிஸ்ட் படம் போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஹாட்ஸ்பாட் படம், எறும்பு, மதிமாறன் அப்படின்னு வரிசையா படங்களை பண்ணிட்டே இருக்கும். நாளைக்கும் ஒரு படம் பிரீமியர் ஆகுது. என்னால முடிஞ்ச வரையும் நிறைய திரைப்படங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த படங்களை ஓடிடியில் கொண்டு வரணும் ட்ரை பண்றேன். ஆனா அதுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஏன்னா என்ன மாதிரி இன்னும் 6 பேர் இருக்காங்க, அவங்களும் படங்களை ட்ரை பண்றாங்க, அவங்களும் கொண்டு வர நினைக்கிறாங்க. அதனால அவ்வளவு ஈஸியா ஓடிடியில கொண்டு வந்துட முடியாது. அந்த ரெவென்யூ கொண்டு வரதும் பெரிய சேலஞ்ச். ஏன்னா வாரம் படங்கள் இன்னைக்கு வந்து ரெவென்யூ ஷேர்லயே 2 படம் வர ஆரம்பிக்குது. ஆடியன்ஸை வந்து எப்படி திரையரங்களை கொண்டு வந்து பார்க்கறதுக்கு கஷ்டப்படுறோமோ அதே மாதிரி இன்னைக்கு ஓடிடியில பார்க்கறதும் கஷ்டமா இருக்கு. அவ்வளவு படங்கள் எல்லாருமே ரெவென்யூ ஷேர்லயே கொடுக்க வந்துட்டாங்க. சோ இந்த காலகட்டத்துல நம்ம திரைப்படங்களை மக்கள் மத்தியில கொண்டு சென்று திரையரங்கு வரவழைக்கணும். எப்படியாவது திரையரங்குல பெரிய ரெவென்யூ எடுக்கணும். அதுக்காக எல்லாருமே உழைக்கணும். ஊடக நண்பர்களுக்கு உங்க கூட இருப்பாங்க. ஒரு நல்ல படைப்பா இருக்கு. இந்த படைப்பை வந்து மக்கள் மத்தியில கொண்டு செல்றதுக்கு இங்க இருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் சப்போர்ட்டா இருப்பீங்க நான் நம்பிக்கையோட எதிர்பார்த்திருக்கேன். என்னால முடிஞ்ச சப்போர்ட் மிஸ்டர் மணிகண்டன் என்ன வேணும்னாலும் டிஜிட்டல்லையும் மார்க்கெட்டிங்லயும் நான் அவைலபிளா இருக்கேன். அண்ட் ஐ வில் பி ஏபிள் டு சப்போர்ட் யூ. ஒண்ணு படம் காமிங்க சீக்கிரமா. நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். ஏன்னா டைட்டில் இருந்தே எந்த அளவு அட்ராக்ஷனா என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியும்னு பாருங்க. ஏன்னா நண்பர்கள் இவங்க இருக்கிறவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா ஆடியன்ஸ் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க இன்னும் அட்ராக்ட் பண்ணி அவங்களை கொண்டு வரதுக்கு என்ன மாதிரி முயற்சிகள் நம்ம ஒருங்கிணைஞ்சு எடுக்கலாம்னு பார்க்கலாம். இந்த நேரத்துல அமருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். விடாப்படியா இருந்து நீங்க வரணும்னு ஆசைப்பட்டு என்னை வரவேற்றதுக்கு நன்றி. ஏன்னா எனக்கு ட்ரெய்லரை பார்த்தோன்னே வேந்து போய் தான் நான் வந்தேன். ஆக்சுவலி நான் வந்து ஆபீஸ்ல சொன்னேன், இல்லைங்க அந்த புது டீமோட முயற்சி நான் அப்ரிஷியேட் பண்ணணும், போய் அவங்களோட இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி புதுப்பட குழுக்கெல்லாம் ஜெயிச்சாதான் சினிமா நல்லா இருக்கும். ஏன்னா எல்லா ஒர்க்கும் நீங்க வந்து மொபைல்லே பாத்துக்கிறேன். சாரி, நீங்க முன்னாடி நான் மொபைல ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன். ஏன்னா 5 மணிக்கு போஸ்ட் ரெடி ஆயிட்டு இருக்கு, அதுக்கு நான் அப்ரூவல் கொடுக்கணும். அதனாலதான் கொஞ்சம் பிஸியா உட்காந்து ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ ஏன் வந்தேன்னா உங்களுடைய அந்த முயற்சி மக்கள் மத்தியில போய் சேரணும். அதுக்கு என்னால முடிஞ்ச 1% உதவியாக இருக்கணும் தான் நான் வந்தேன். ஸோ மிக்க நன்றி என்னை அழைத்ததுக்கு. அண்ட் இந்த படத்துக்கு ஊடக நண்பர்கள் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். உங்களோட முயற்சி பெரிய வெற்றி அடையணும். அதுக்கு என்னால முடிஞ்ச எல்லா உதவிகளும் கண்டிப்பா நான் செய்வேன். இந்த நேரத்தில் உறுதியா சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுடைய சப்போர்ட் படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ட்ரெயிலர்ல இருந்து ரொம்ப அழகாக உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். ஸோ அடுத்ததாக பிரஸ் பீப்புள், பிரஸ் அண்ட் மீடியா டீம் கிட்ட நீங்க கேள்விகள் இருக்கா, நீங்க தாராளமா கேட்கலாம். ஆமா சார், 2 பார்ட்டா பிளான் பண்ணிருக்கோம். ஆமா, ஒரு கன்க்ளூஷனோட தான் இந்த படம் முடியும். ஒரு கண்டினியூ மாதிரிலாம் இல்லாம ஒரு கன்க்ளூஷனோட முடிஞ்சுதான் பார்ட் 2 வரும். டைரக்டர், ஆக்சுவலா
நம்ம படம் எடுத்து வெளியில வரணும்னாவே ரொம்ப போராட்டம். இதுல ஒரு டைம்ல தமிழ் ராக்கர்ஸ்னு ஒண்ணு இருக்கு, அதை காலி பண்ணுன்னு சொல்லி நம்மளே போராடி இருந்தாங்க. நீங்க என்னன்னா அசால்ட்டா இந்த டைம்ல தமிழ் ராக்கர்ஸ் நான் பாப்பேன்னு சொல்றீங்க. இன்னும் உங்க படம் ரிலீஸே ஆகல. நான் இல்ல சார், நான் அப்படி சொல்லல. அதே மாதிரி உங்க படத்தை தமிழ் ராக்கர்ஸ்ல நாங்களும் பார்க்கணும்னு நினைச்சா என்ன ஆகும்? இல்ல சார், நான் மீன் பண்ணது நான் அப்படி சொல்லல, தமிழ் ராக்கர்ஸ்னு சொல்ல. நான் ஒரு டைம் வந்து என்னோட ஃப்ரெண்டு கிட்ட நம்ம தேட்டருக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு 10 பேர் போனோம். அதுல 2 பேர் வந்து ஒரு சின்ன படத்துக்கு தான் போய், ஏன்னா நானும் அவனும் சினிமா ரிலேட்டடா இருக்கனால இந்த படத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். அவன் என்ன சொன்னான்னா இன்னொரு படத்தை சொன்னான். சொல்லிட்டு இல்லடா இதுவும் 120, அதுக்கு போக வேண்டாம் இதுக்கு அப்படின்னு சொன்னான். ஸோ ஏன்டா அப்படின்னு நான் கேட்கும்போது அவன் சொன்னது, இல்லடா கண்டென்ட் நல்லா இருக்கு, பட் இருந்தாலும் நம்ம பார்க்குற அளவுக்கு நார்மலாக தானே இருக்கு, ஸோ நம்ம வந்து ஒரு ஃபோன்லயோ இதுலயோ பார்த்துக்கலான்னு நான் ஃபேக்டை தான் சொன்னேன். அப்போ அவன் சொன்னது அதான் அந்த சொன்னேன், முதல் என் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன், தப்பா எடுக்க வேணாம். அவன் சொன்னனால சரி ஓகே, நான் அது ஒரு ஹிண்ட் எடுத்துட்டேன். நம்ம நாளைக்கு படம் பண்ணும்போது கொஞ்சம் ஆடியன்ஸும் தேட்டருக்கு வரணும்னு நினைக்கிறோம். நான் ஒரு விஷயத்த பண்ணிட்டு நீங்க தேட்டருக்கு வந்து பாருங்க அப்படின்றத விட அவங்களுக்கு என்ன பிடிக்குன்னு தெரிஞ்சு அது ரிலேட்டடா பண்ணி அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணனுக்கு தான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னே தவிர்த்து தமிழ் ராக்கர்ஸ் வாக்குறேன் அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை சார். இல்ல இன்னொன்னு என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நான் முதலே சொல்லிட்டேன், தப்பா எடுக்க வேணாம். ஏன்னா கண்டென்ட் ரொம்ப முக்கியம், அதையும் நான் சொல்லியிருந்தேன். இல்ல இங்க நிறைய பேர் கதறதை நாங்க பார்த்துருக்கோம், ப்ரொடியூசர்ல இருந்து எல்லாருமே. அதனாலதான் அதை கேட்டோம். ஏன்னா அந்த வார்த்தையை நம்ம சொல்ல வேண்டிய வேலையே இல்லை. இல்ல சார், நான் வந்து எஸ்சிடி ஒழிக்கிறேன்னு சொல்லி விஷால் ஒரு பக்கம் போனாரு, தமிழ் ராக்கர்ஸ் எதுவும் நம்ம ஒரு கஷ்டப்பட்டு குழந்தைய பெத்துக்கிற அளவுக்கு தான் இதுவும் எடுத்துட்டு வருது படம். ஆமா சார், கண்டிப்பா. அப்படி வரும்போது அந்த பேரை ஏன் யூஸ் பண்ணணும், அவங்களுக்கு ஏன் ப்ரமோஷன் கொடுக்கணும்? இல்ல சார், நான் வந்து ப்ரொமோஷனுக்காக சொல்ல, அந்த டைம்ல இப்ப அதெல்லாம் இல்ல. நான் சொல்றது வந்து அந்த டைம்ல வந்து நானே ஓப்பனா ஃபேக்ட் சொல்றேன், அப்ப நானும் பார்த்தவன் தான். ஏன்னா நான் அப்ப சினிமாக்குள்ள வரல, தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டைம்ல நான் பார்த்தேன், அதனால அதை நான் ஃபேக்டா சொன்னேன். இது எக்ஸாம்பிளா தானே சொன்ன தவிர்த்து அதை ப்ரொமோட் பண்றதுக்காகவோ இல்ல தமிழ் ராக்கர்ஸை வந்து இது பண்றதுக்காக எதுவும் சொல்ல சார். மீன் கொடி பாண்டிய மன்னன், ஸோ இதுல என்ன காரணம் அதை வச்சிருக்கீங்க? ஏற்கனவே பொன்னியின் செல்வன் வந்துருச்சு. இல்ல சார், இது வந்து ஒரு 5000 இயர்ஸ்க்கு முன்னாடி பாண்டியர் காலத்துல நடக்குது. ஸோ அதனால நான் அப்படி காட்டியிருக்கேன். அந்த ஏர்கிராஃப்ட் வந்து மலேசியால நடந்த ஒரு இதுல. ஆமா சார், அதுதான் பேஸ் பண்ணி தான் இது பண்ணிருக்கீங்க. ஆமா சார், அது பேஸ் பண்ணி தான் பண்ணிருக்கோம். பட் ஆனா அதுக்கான சொல்யூஷன் சொல்லல, இது அதோட புனைவு. இந்த கதையை புனைவா வச்சு நாங்க ஒரு இமேஜினேஷன். ஆமா சார், ஆனா நிறைய ஒரிஜினல் ஃபேக்ட் இந்த மாதிரி உள்ள பெர்முடா, ஸோ இதெல்லாம் எடுத்துட்டு வந்து அதுல எங்களோட கதையோட புனைவை சேர்த்திருக்கோம். ஓகே. சதுர்ன்றதுக்கு 4 காலகட்டத்தில் நடக்கிற ஒரு கதை அர்த்தம் சார். 4 காலகட்டங்கள். ஆமா சார், சதுராட்டம், சதுரமுறை இல்ல, இதுக்கான மீனிங் வந்து 4 காலகட்டத்தில் நடக்கிறதா சார் கதை. ஸோ அதனால நாங்க சதுர்னு வச்சிருக்கோம். அங்க கேட்டேன். சொல்லுங்க. டேரக்டர் சார். சார் சொல்லுங்க சார். நீங்க சதுர்னு படம் வச்சிருக்கீங்க, கூட சிவனை காட்டுறீங்க, எரிக்கல்ல காட்டுறீங்க, சரிங்களா? எரிக்கல் வந்து சிவனை காட்டும் போது அது என்னன்னா, எரிக்கல் வந்து தான் வந்து டோட்டல் உலகத்தை அழிச்சு திருப்பி ரீஜென்ரேஷன் ஆச்சு. அந்த நேரத்துல வந்து நீங்க சிவனை காட்டுறது எந்த வித நியாயம்? இல்ல சார், அது வந்து இது போஸ்டுக்கா இருக்குது, ஆனா படத்துல இந்த மாதிரி இருக்காது சார், படத்துல வேற மாதிரி இருக்கும். சரி, அப்புறம் ஹெலிகாப்டர்லாம் காட்டுறீங்க, அதுல வந்து தமிழ்லாம் மென்ஷன் பண்ணிருக்கீங்களே, அது எப்படி? அது தமிழ் வந்து என்னன்னா, நான் தமிழ் உள்ள ஆர்வத்தினாலதான் இந்த இது பண்ணேன். ஆக்சுவலி இந்த கேரக்டர் பேரே தமிழ் தான். அது எதுக்காக வச்சிருக்கேன்னா, தமிழ் மேல உள்ள ஆர்வத்துல தான் வச்சிருக்கேன். இங்கிலீஷ்ல வைக்கேன், ஹெலிகாப்டர்னாலே தமிழ் எழுதுவீங்க, தமிழ்ல போர்டே வைக்க விட மாட்டானுங்க. இல்ல சார், எனக்கு அது மேல உள்ள ஆர்வத்துல நான் அப்படி பண்ணிருக்கேன் சார். இங்கிலீஷ்ல தான் வைக்கிற மாதிரி இருந்தது, வேண்டாம் தமிழ்னு போடணும். அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு சார், ஃபிலிம்ல அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவாங்க. ஆமா சார், ஆமா சார். இல்ல சார், நான் என்னன்னா, நான் இமேஜினரியா ஒரு ஸ்கிரிப்ட் நான் பிளான் பண்ணேன். எனக்கு விஎஃப்எக்ஸ் தெரிஞ்சனால அதை வெளியே கொண்டு வரதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கே தவிர்த்து விஎஃப்எக்ஸ்க்காக இந்த படம் எடுக்கல. என்னோட கதைக்கு விஎஃப்எக்ஸ் தேவைப்பட்டுச்சு, அதனால நான் எக்ஸ்ட்ரா லேர்ன் பண்ணி என்னோட டீம் இருக்கு. நான் ஒருத்த மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இருக்காங்க. ஸோ அதை வச்சு ஒரு டீமா வச்சு தான் அதை பண்ணியிருக்கோம். இது தனஞ்சயன் சார் எப்படி நீங்க சூஸ் பண்ணீங்க? இல்ல, அவரு தங்கலான்ல பிஸியா இருக்காரு, ஸோ அதனால வரிசையா அவரை பிடிக்கவே முடியாதுன்னு அவரே மேடையில சொன்னாரு. 5 மணிக்கு மேல கிளம்பிடுவோம் பாருனாரு. 5 மணி ஆயிடுங்க, போஸ்ட் பண்ணிட்டோம் பாருங்க, 5 மணிக்கு போஸ்ட் பண்ணிட்டோம்.
இது நடுவில் போஸ்ட் பண்ணியாச்சு. ரொம்ப இன்ட்ராகேஷன் பண்ணாதப்பா, படம் வரட்டும்பா, நீ ரொம்ப இன்ட்ராகேஷன் பண்றீங்க, உங்களை வச்சு ஒரு திரைக்கதை பண்ண இவர் வச்சு அவங்க யாருன்னு தெரியாது. இல்ல வெளியில ஒரு கமெண்ட் ஒருத்தர் சொன்னாரு, நான் கோயம்புத்தூர்ல வந்து இந்த படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஒரு விஷயம் சொல்லிடுறேன், தமிழ் சினிமாவோட ஹிஸ்டோரியனா ஒரு சின்ன பாட்டு எனக்கும் இருக்கு, அதனால சொல்றேன். கோயம்புத்தூர்ல தான் சினிமா ஆரம்பிச்சது. ஓகே, கோயம்புத்தூர்ல தான் மிகப்பெரிய ஸ்டுடியோக்கெல்லாம் கோயம்புத்தூர் தான் தமிழ் சினிமாவுக்கு ஆரம்ப காலகட்டம். ஓகேங்களா, இன்னைக்கு வரையும் வந்து மிகப்பெரிய ஸ்டுடியோக்கெல்லாம் கோயம்புத்தூர் சேலத்துல தான் இருக்கு. ஓகேங்களா, அங்கிருந்து தான் மலைக்கல்லன் படத்துல இருந்து எல்லா படங்களும் இந்தியில எல்லாம் எடுத்தாங்க. மலைக்கல்லன்ல இருந்து எல்லா பெரிய படங்களும் கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சது. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல நிறைய டேலண்ட்ஸ் வந்துட்டு இருக்கிறது சந்தோஷமா இருக்கு. ஏன்னா கோயம்புத்தூர் ஒரு காலகட்டத்துல தமிழ் சினிமாவை டாமினேட் பண்ண, இந்தியன் சினிமாவே டாமினேட் பண்ண கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு சின்ன ஒரு தொய்வு இருந்தது. அந்த தொய்வு இன்னைக்கு விலகி நிறைய டேலண்ட்ஸ் அங்க வந்துட்டு இருக்குது, சந்தோஷமா இருக்கு. அவங்கள நம்ம வரவேற்போம். இன்ஃபேக்ட் கோயம்புத்தூர்ல இருந்து நான் வந்து கைமை கடக்குன்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் ஓடிடியில் சக்சஸ் ஆச்சு. அதான் ஃபர்ஸ்ட் நான் போட்டது. எனக்கு ஆச்சரியமா இருந்தது, நீங்களாம் சர்ப்ரைஸ் ஆவீங்க. அந்த கைமை கடக்க படம் வந்து ஒரு 30 லட்சம் ரூபாயில எடுத்த படம். அது ஓடிடிலே பெரிய ரெவன்யூ வந்தது. அந்த 2 பேர் சேர்ந்து நடிச்சு அட்டகாசமா கோயம்புத்தூர்ல இருந்து எடுத்து இண்டிபெண்டா படம் பண்ணியிருந்தாங்க. இப்போ இவங்க பண்ற படம் பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த டெக்னாலஜிக்கல் நாலேஜை வச்சுக்கிட்டு, விஎஃப்எக்ஸை வச்சுக்கிட்டு, விஎஃப்எக்ஸ் மூலமா ஒரு படத்தை எப்படி கிரியேட் பண்ண முடியும், இன்னைக்கு கிரீன் மேட்டை வச்சுக்கிட்டு நீங்க வந்து எக்கச்சக்கமான கிரியேஷன் பண்ண முடியும். அவங்க அதை வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. அது பார்த்தோன்னே நான் பிரமிச்சேன், ரொம்ப திறமசாலிங்கப்பா அப்படின்னு. என்னன்னா எனக்கு நல்லா தெரியுது இதெல்லாம் ரியல் லொகேஷனே கிடையாது, ரியல் இதுவே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் ரியல் லொகேஷனை மேட்ச் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் முக்கால்வாசி எல்லாமே ஸ்டுடியோவில் வச்சு கிரியேட் பண்ண விஷயம். சார் சொன்னார் பார்த்தீங்களா, திடீர்னு பார்த்தா உள்ள போச்சு, அது மாதிரி எல்லாமே வந்து கிரியேஷன் தான். அந்த ஒரு முயற்சியை நம்ம பாராட்டணும். நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இது படமா எப்படி இருக்கும். ட்ரெயிலர்ல அசத்திட்டாங்க 2 மினிட்ஸ்ல, அந்த 2 ஹவர்ஸ்ல எப்படி அசத்த போறாங்க, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அகஸ்டின். ஸோ அதை நம்ம வாழ்த்துவோம். சார் சொன்னார் பார்த்தீங்களா, சதுர் அப்படின்னா என்னன்னு கேள்வி கேட்டாங்கன்னா டைட்டில் பிரச்சனை இருக்கு. அதனால நம்ம கொஞ்சம் கவனத்தில் வைப்போம், டைட்டில் கரெக்டாக ரீச் ஆகுதா. என்ன சார் சதுர்னு எல்லார்ட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, இவர்கிட்ட சொல்லிட்டீங்க மேடையில், எல்லார்ட்டுமே ஆடியன்ஸ் சொல்ல முடியாது இல்லை. ஸோ அதனால இதனுடைய படைப்பு என்ன அப்படின்றத எப்படி நம்ம கரெக்டான முறையில் கொண்டு போகணும், அதுக்கு தான் சொன்னேன். ஒரு ப்ரொடியூசராக நான் எப்பவுமே டைட்டில் என்னன்னு பார்த்துட்டே இருப்பேன். டைட்டில் நம்மளை கனெக்ட் ஆகிடணும், அந்த விஷுவல் கனெக்ட் ஆகிற மாதிரி டைட்டிலும் கனெக்ட் ஆச்சுன்னா மக்கள் பேசுவாங்க. அதில் தான் மேலேயே சொன்னேன், டைட்டிலாம் கொஞ்சம் பேசுவோம் அப்படின்னு சொன்னேன். அவர் கேட்டுட்டார், சார் கேட்டுட்டார், என்ன சார் டைட்டில் மீனிங் என்னன்னு கேட்குறாரு. எல்லா மக்களும் மீனிங் கேட்டால் பிரச்சனை ஆகிடும் ஆடியன்ஸ் எல்லாம். அதனால உங்களோட முயற்சி கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில். என்னை வந்து அவர் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டே இருந்தார், சார் நீங்கள் வரணும்னா நான் ரொம்ப இதுவாக இருக்கேன்பா, போயிட்டு இருக்கு, 6 மணிக்கு இன்னொரு போஸ்ட் இருக்கு, நான் அந்த வேலையில் இருக்கேன்னு. இல்லை சார் நீங்கள் வாங்கினாரு. எனக்கு அந்த விஷுவல் பார்த்து ஒரு பிரமிச்சு தான் இருந்தேன். இது வேற வம்பு பத்தியா, தங்கலாம் வேலையை விடாம நான் சொன்னல, இப்போ தங்கலாம் வேலை கரெக்டா 5 மணிக்கு லான்ச்சும் பண்ணிட்டு அங்க இருந்துட்டு லான்ச் பண்ணிட்டு, அதுப்பா தங்கலாம் லான்ச் மிஸ் பண்ணக்கூடாது, 5 மணிக்கு லான்ச் ஆயிடணும், அனௌன்ஸ்மெண்ட் வந்துடணும் சொல்லிட்டு ஜி பிரகாஷ் சார் கேட்டே இருக்காரு, அனுப்புங்க சீக்கிரம் அனுப்புங்க. அது கரெக்டா 4:55 அனுப்பிச்சிட்டு ஓடி போய் மேடையில பேசிட்டேன். ஸோ அந்த மாதிரி நம்ம கமிட்மெண்ட் என்னன்னா, சொன்ன வேலையில் டைம்ல லான்ச் பண்ணிடணும், இந்த விழாவை மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு யங்ஸ்டர்ஸை நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணணும், யங்ஸ்டர்ஸ் நம்ம வந்து முடிஞ்ச வரையும் சப்போர்ட் பண்ணணும், அவங்களோட முயற்சிக்கு நம்மளாம் சப்போர்ட் பண்ணணும். அப்போ என்ன சினிமா இண்டஸ்ட்ரி, இந்த சினிமா தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் வாழ்ந்துட்டு இருக்குது சினிமானால தான். இந்த சினிமாக்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி புது இளைஞர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணோம். ரவி சார் மாதிரி நண்பர்கள்லாம் கூடும்போது நம்ம வந்து வந்துடணும் அப்படின்னு தான் நம்ம வந்தாச்சு. ஸோ நீங்களும் அதே மாதிரி புது இளைஞர்களை, புது டீமை மிகப்பெரிய லெவலில் நீங்க சப்போர்ட் பண்ணதான் உங்களை நான் கேட்டுக்கிறேன். ட்ரைலர் பார்த்தோன்னு ஓடி வந்துட்டீங்களா? ஆமா, அந்த மாதிரி நாங்களும் ட்ரைலர் பார்த்தோம், நல்லா இருக்குன்னு தான் சொல்லிட்டீங்க. இது வெளியே போக கூடாது நீங்க வந்தீங்க. ஆமா, அந்த மாதிரி தான், அதே மாதிரி தான் நீங்களும் வந்துட்டீங்களா. அதனால மிகப்பெரிய அளவில் எழுதி சப்போர்ட் பண்ணி சதூரப்பு கொண்டு போய் ரீச் பண்ணிடுங்க மக்கள் மத்தியில. தேங்க்யூ ஸோ மச் சார், நன்றி நன்றி. இறுதியாக லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் நீங்களே கூப்பிட்டா நல்லா இருக்கும் சார். அசிஸ்டன்ட் அனைவரும் மேடைக்கு அழைக்கிறேன். அது மட்டும் இல்லாம படத்துடைய ட்ரெய்லரை, படத்தோட டீம், சதுர் மூவி டீம், நம்முடைய ப்ரொடியூசர் தனஞ்சயன் சார் அவர்களுக்கு டாக்டர் ஜவஹர் முருகன், விக்கி மாறன் அவர்களையும் மேடை கலைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆதம் முகமது, முபாரக், பிரதீப், அரவிந்த், மனோஜ் அண்ட் சாரதி. ஆன் டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ். சதுர் படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா மாறுறதுக்கு உங்க எல்லாத்துடைய காரியவேஷன் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். So can I have a great round of applause?
விழாவுக்கு வந்து சிறப்பு செய்த அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச்.